இப்பெல்லாம் யார் ஜாதி பாக்குது? ஜாதியை பேசுறதால் தான் ஜாதி வளர்ந்துகிட்டே இருக்கு. 2023 நாங்கள் நெறின்ற ஊர்ல பட்டியலினத்தை சேர்ந்த சின்னதுரைன்ற மாணவன் நல்லா படிப்பாரு. சக டீச்சர்ஸால இவரை மாதிரி படிக்க கத்துக்குங்க அப்படின்ற அந்த வார்த்தைய அவர் கூட படிக்கக்கூடிய அந்த சக மாணவர்களால ஏத்துக்க முடியல. வீடு புகுந்து அந்த மாணவனை வெட்டுறாங்க சக மாணவர்களே. இதை தடுக்க வந்து அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி அவங்களையும் சேர்த்து வெட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரியில சேர்த்து கடுமையான ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா 12th போர்டு எக்ஸாம் எழுதுறாரு. 469 மார்க் அவர் எடுக்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொண்டாடணும். இப்போ மறுபடியும் அந்த மாணவனுக்கு எதிராக 5 பேர் கொண்ட கும்பல் அவர் பயங்கரமா தாக்கப்படுறாரு. இப்ப அரசு ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்காரு. இதுக்கான விசாரணையும் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி 2023 அங்க இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில்ல பட்டியலினத்து மக்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் போராடுறாங்க. உயர்ஜாதி மக்கள் அவங்களா போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராக இந்த கோயில் யாருக்குமே வேணாம்னு சொல்லிட்டு மொத்தமா இழுத்து மூடிட்டாங்க. இப்ப என்னன்னா அந்த கோயில மறுபடியும் திறந்திருக்காங்க. பல பட்டியலினத்து மக்கள் உள்ள போயிட்டே இருக்காங்க பலத்த போலீஸ் பாதுகாப்போட. இப்பயும் அங்க எதிர்க்கக்கூடிய மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அப்ப இங்க ஜாதின்றது ஒரியவே இல்ல, அப்படியே தான் இருக்கு. ஆனா இங்க ஜாதி ஒழிஞ்சிருச்சு, தீண்டாம ஒழிஞ்சிருச்சு, இங்க வந்து பேசி பேசி வளர்க்குறாங்க. இந்த பொய்ய மறுபடியும் சொல்லாதீங்க. ஏன்னா இங்க ஜாதின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்றதை ஒத்துக்கலன்னா நாளைக்கு கண்டிப்பா இதை ஒழிக்கக்கூடிய அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழ்நாடு நவுறவே நவுறாது.